ஒரு வன்மமா உங்களுக்கு அப்படின்னு கூட சில சமயங்களில் தோணும். அதிகமான வார்த்தையாக கூட இருக்கலாம். வந்துட்டு போட்டோமே, நம்ம சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தானே ஒரு இயக்குனர் வந்து அப்படிங்கிற இது என்னமோ நான் விமர்சனம் பண்ணுறதால அவர் இறக்கிட்ட மாதிரி சொல்கிறீங்க. என்னப்பா ஏறினா இந்த காலை பற்றி இது விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. சார், ஒரு சமூகம் நம்மளை மதிக்கணும்ல. இன்று ஏன் விஜய் மீது நமக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி சும்மா ஒருத்தர் 2 பேர் ஜெயிப்பான், சும்மா ஏதோ ஓட்டுக்கிட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் இன்றைக்கு விஜய் மீது நமக்கு ஒரு மரியாதை மதிப்பு வந்திருக்குன்னா, நீ மதிப்பு கொடுத்து தான் அவனை. ஏன்னா 108 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த தப்பாக குத்துனான், சரியாக குத்துனான், விசில் அடித்தான், கையில் போட்டான், காலில் போட்டான்லாம் இல்லை, போட்டான்ல, பொட்டியில் ஊண்டிச்சு இல்லை, எண்ணிக்கை சொல்லி அறிவிச்சாச்சு இல்லை. அந்த மரியாதை சார். ஒன்றுமே இல்லாமல் நான் 10 வாங்கிட்டு நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு வாங்க வாங்க இப்பயும் வாங்க அடுத்த தேர்தல் தரேன்னா நம்ம விஜய் அவர்கள் என்ன நினைப்போம்? இப்போது நீங்கள் இந்த ஆதரவு கொடுப்பதற்கு ஒரு 2 நாள் டிலே ஆச்சுல்ல, என்னென்ன மாதிரி டிவிகேவில் இருந்து அந்த தம்பிங்க ஒன்றும் விஷயம் தெரியாத பிள்ளைங்க தான் எவ்வளவு படுகேவலமாக அண்ணன் திருமாவளவனை, மேன்மையாளரை, இளம் புரட்சியாளரை விமர்சனம் பண்ணாங்க. இப்போ நான் கூட விமர்சனம் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். நான் ஒரு என் சுயநலத்திலேருந்து நான் அவரை பேசுகிறேன். என் சமூகத்துக்கான சுயநலத்திலேருந்து நான் அதை பேசுகிறேன். என் சுயநலம்னா என் சமூகத்துக்கான அதுலேருந்து பேசுகிறேன். ஆனால் அவங்க ரொம்ப கேவலமாக கழுவி ஊற்றுறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பாருங்கள், வாங்க 2 இவருக்கு வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் கூட துணை பிரசிடென்ட் ஆகணுமா அப்படிலாம் இன்னைக்கு வந்து டைம் டியூரேஷன் இழுக்க போட்டு. இப்போ இதே ஒரு 30-40 இடங்கள் நாம் வென்றணும், நீங்கள் வென்றிருந்தீர்கள் சொன்னால் இந்த கேள்வி வருமா? இந்த நையாண்டி வருமா? இந்த நக்கல் வருமா? அப்போது எனக்கு வந்து தகுதி, எனக்கு ஆசை அப்படி இருக்குது. ஆனால் ஆயிட்டு அவ்வளோதானே இருக்குது, புரியுன்னு நினைக்கிறேன். அதால தான் பிரச்சனை இது சார். இது நீ இப்போ பொதுவாகவே இப்போ பேசுகிறவங்களாம், இப்போ நம்ம எதிரில் பேசலாம் கூட 2 ஜெயிச்சுட்டு இதுங்க பேர் என்ன அதையும் பிடிங்கிருக்கணையா